இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி என்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி என்று நம்மை அழைத்தார். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை என்று அமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். குருத்துவ திருக்குளம் நாமே, அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. அரச குருத்துவ திருக்குளம் நாமே, அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாம் ஆகுவோம். நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாம் ஆகுவோம். புனித நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். புதிய நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். நீதியின் உலகை நாம் படைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் இறைவனின் உடனிருப்பிற்கும் அடையாளமாக இருக்கும் ஒளியானது தொடக்கத்தில் ஆண்டவர் நமக்காக உலகை படைத்த பொழுது வழங்கப்பட்டது. தொடக்க நூல் 1
3 கூறுவது போல, முதல் நாளே ஒளி மனிதனுக்கு தேவை என்பதை உணர்ந்தியதை நம் வாழ்வில் அறிந்திருக்கின்றோம். எனவே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் ஏற்படுத்திய ஒளியை மனதில் வைத்து குத்துவிளக்கை ஏற்றி இருளை அகற்றுவோம். ஒளியின் மக்களாகவும் இருள் அகற்றும் விளக்கில் உள்ள 7 முகங்களும் நமக்கு உணர்த்துவது 7 கொடைகள் என்பதை உணர்ந்து ஒளி வழிபாட்டில் இணைவோம். ஒளியாம் இறைவனை வரவேற்க குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்ற இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருள்பணி அந்தோணி அல்போன்ஸ், தஞ்சை புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றேன். இரண்டாம் திரியை ஏற்ற நமது கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் சார்பாக திரு ஆரோக்கியராஜ் அவர்களை அழைக்கின்றேன். மூன்றாம் திரியை ஏற்ற மறைக்கல்வி ஆசிரியர் அருள் சகோதரி செல்வி மற்றும் அடைக்கல மேரி அவர்களை அழைக்கின்றேன். நான்காம் திரியை ஏற்ற நமது பங்கின் மறைக்கல்வியின் ஒருங்கிணைப்பாளர் திரு பிரகாஷ் அவர்களை அழைக்கின்றேன். ஐந்தாம் திரியை ஏற்ற பீட சீரார் சார்பாக செல்வன் ரோஷன் அவர்களை அழைக்கின்றேன். ஆறாம் திரியை ஏற்ற பாடகர் குழு சார்பாக திரு யூஜின் அவர்களை அழைக்கின்றேன். ஏழாம் திரியை ஏற்ற கத்தோலிக்க சங்கம் சார்பாக திரு மார்ட்டின் நிக்கோலஸ் அவர்களை அழைக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் 277ஆம் ஆண்டு பெருவிழாவின் 8ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் இன்று திருயாத்திரையாக வந்து திருப்பலியை சிறப்பிக்கின்ற கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம், ஜெபக்குழு, மறைக்கல்வி மாணவர்கள், பீட சிறார்கள், பாடகர் குழு மற்றும் கத்தோலிக்க இயக்கம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நாளின் சிந்தனையாக எதிர்நோக்கும் மன வலிமையும் என்ற தலைப்பின் கீழ் தியானிக்க இருக்கிறோம். மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலிமை அற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப வாழ முயற்சி செய்வோம். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் மூலமாக இறைவன் நமக்கு உணர்த்துவது, நான் உன் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்ற சிந்தனையை நம் மனதில் கொண்டு வாழவும் வளரவும் புனித ஜெபமாலை அன்னையின் வழியாக இறைவன் நம் அனைவர் மீதும் அருள்மழை பொழிந்திட இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே,
புனித ஜெபமாலை அன்னையினுடைய 8வது நவநாள் திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருப்பவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்பணியாளர் பி. அந்தோணி அல்போன்ஸ், தஞ்சை மறை மாவட்டத்தில் உள்ள புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள். தந்தை அவர்கள் இன்றைக்கு எதிர்நோக்கும் மன வலிமையும் என்ற சிந்தனையின் கீழ் நம் ஒவ்வொருவரையும் தியானிக்க வைக்க வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உடலுக்கும் உருவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாம் உள்ளத்தினுடைய வலிமையை, அதை மேன்மையோடு அல்லது இந்த காலத்திற்கு தகுந்தது போல எல்லா சவால்களையும் வென்று வரக்கூடிய ஒரு தைரியத்தை இழக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு மன வலிமைதான் இந்த சூழலுக்கு தேவை என்பதை மையப்படுத்தியதாக தந்தை அவர்கள் நம்முடைய மறைவுரையாற்றி இப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய உள்ளத்தையும் செவிகளையும் தந்தை அவருடைய திருப்பள்ளிக்கும் மறைவுரைக்கும் திறப்போம். இந்த நேரத்திலே பங்கு மக்கள் சார்பாகவும் நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் தந்தை அவர்களை மனதார வாழ்த்துவோம். கரங்களை தட்டி தந்தை அவர்களை பலிக்கு வரவேற்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்டி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே. தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய
நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 13 முதல் 15 வரை மற்றும் அதிகாரம் 2, இறை திரு வசனம் 1 முதல் 2 வரை. குருக்களை, ஷாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நீர்மம் படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். சீயோனிலே எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது. ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடிர்கால ஒளி மலை மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இதுபோன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை, இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப் போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டனர்.
உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார், நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார், நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார், நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார், மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார், நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார், நீதியான தீர்ப்பு வழங்குவார். வாழ்த்துகிறோம். மூவொரு இறைவா வாழ்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 15 முதல் 26 முடிய. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட
அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இலைப்பார இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ஆச்சுன்னா, நான் வந்தோடனே எல்லாம் திட்டாதீங்க. வந்தோடனே சொன்னார் மலையை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் தாமஸ். அதனால் எல்லோரும் வெளியில் ரொம்ப அருமையாக குழந்தைங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க சிஸ்டர்ஸு. அதனால் குழந்தைகள் கோபித்து கொள்ள வேண்டாம். அன்னை ஏதோ விரும்பியிருக்கான்னு நினைக்கிறீங்க வைக்கணுன்ட்டு, அதான் இங்கே வைக்கிறார்கள். நான் வரும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர்கிட்ட சொல்லும்போது நான் என்னுடைய அத்தை ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கே அப்படின்னாங்க, திருச்சிக்கு அப்படின்னேன். அங்கெங்கே அத்தை? 4 அத்தை எனக்கு இருந்தாங்க. இங்கே தான் திருச்சி தான் 4 அத்தை வீடும். அப்போ சரி, அப்போ சின்ன பிள்ளையில் போயிருப்பேன், லேடியை பார்க்க போயிருப்பேன். இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் அவர் லேடியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த அவர் லேடி என்று சொல்லப்படுகின்ற 2 மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கோயில் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த காம்பவுண்ட் வால்லாம் முன்னாலாம் இல்லை. அங்கேருந்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்தே திருப்படியெலாம் நாங்கள் பார்த்த சமயங்கள் உண்டு. அதை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். என்னமோ சொந்த வீட்டிற்கு, அத்தை வீட்டிற்கு வந்தது போல நான் உணர்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மலர்ச்சி, இன்னமும் அந்த விசுவாசம் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறேன். அப்பொழுது எப்படி பார்த்தேனோ அதே போல் எல்லாரும் நிறைவாக மகிழ்ச்சியாக அப்படி இருக்கீங்க. திருப்படி ஒரு மகிழ்ச்சியோடு கண்டுகளிக்க வந்திருப்பதை பார்த்து மிகவும் ஆனந்தம் அடைகிறேன். ஒரு கோயிலில் ஒரு பங்கு தந்தை இருந்தார். நாங்கள்லாம் 75 வயசான தான் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிடணும். ஆனால் அங்கெல்லாம் வெளிநாட்டிலாம் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா 80-90 வயசு அவங்க பணி செய்கிற வரையும் அவங்க பங்கில் இருக்கலாம். அதே போல் ஒரு வயதான பங்கு தந்தை ஒரு கோயிலில் பங்கு தந்தையாக இருந்தார். வயதானாலும் அவங்களுக்கு தெரியும், அவங்க பிரசங்கம் வைக்கும்போது பழைய கதையெல்லாம் கொண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு போர் அடிக்கும். நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு இரிட்டேஷன் ஆகிடுச்சு. என்னடா அது, நான் பிரசங்கம் வைக்கிற மக்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே என்று ரொம்ப அங்கலாய்த்து கொண்டிருந்தார். அப்போ அவர் நினைத்து கொண்டிருக்கும்போது பிஷப் போய் பார்த்தார். எனக்கு ஓய்வு கொடுங்கள் ஆண்டவரே, என்னையால் இனிமேல் இருக்க முடியாது, மக்கள் என்னுடைய பிரசங்கத்தை விரும்பலை அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்டார். இப்போ ஆயர் அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். கவலைப்படாதீங்க, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிங்க, அப்டேட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். நல்லா பிரசங்கம் வைக்கும்போது நல்லா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி வைங்கன்னு சொல்லிட்டு, அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி அந்த பங்கு தந்தைக்கு எப்படி வைக்கலான்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறார். போகும்போது சொல்லுங்கள், எனக்கு ஒரு பெண்ணை தெரியும், அவள் மிகவும் அழகானவள், அவளுக்கு நிகர் இந்த உலகத்தில் அழகுக்கு யாரும் நிற்க முடியாது, அப்படி பண்ண பெண் மரியாள் என்று சொல்லி அப்படியே வச்சிட்டிங்கன்னா மக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கும்போது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவரும் கொஞ்சம் மறதி உள்ளவர், கொஞ்சம் வயதாயிட்டில். அதனால் அவர் பிரசங்கம் வைக்கிறார், மக்கள்லாம் இருக்காங்க, புதிதாக வைக்கிறார். போயிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எனக்கு ஒரு பெண்ணை தெரியும் அப்படின்னார். என்னடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அவள் மிக அழகானவள் அப்படின்னு சொன்னார். இன்னும் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா தாத்தா இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. அவளுக்கு நிகர் யாருமே இருக்க முடியாது, அவள் பேர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். சொல்லும் போதே மறந்துட்டார். என்னடா சொல்றன்னு யோசிக்கிறார். அது எனக்கு தெரியாது, ஆயருக்கு நல்லாக தெரியும் அந்த பெண்ணை பற்றி, ஆனால் நீங்கள் ஆயர்கிட்ட போய் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி பிடிச்சாராம். ஸோ நம்முடைய அன்னை மரியாளும் அழகானவள் தான். நீங்கள் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் அதெல்லாம் பணி செய்த போது நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். சும்மா ஒரு முறை பார்த்து போயிட்டா போதும். கொஞ்சம் கோயில் கதவை மட்டும் திறந்து வைங்க ஃபாதர், திறங்க ஃபாதர்னு கெஞ்சுவாங்க. திடீர்னு 12 மணிக்கெலாம் வருவாங்க. அப்போ
அது மாதிரிலாம் நான் பார்த்து மக்களுடைய விசுவாசத்தை பட்டு பார்த்துருக்கிறேன். அவை அன்னையினுடைய முகத்தை பார்த்தாலே போதும், எங்களுக்கு எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மன வலிமையோடு சொல்கின்ற மக்கள் விசுவாசத்தெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவை அன்னை என்று சொன்னாலே ஒரு ஆனந்தம், எத்தனை தடவை நாம் அழைத்தாலும் நம்மை அறியாமல் ஒரு ஆரம்பம் உருவாவதை, விசுவாசம் உருவாவதை நாம் பார்த்திருக்கலாம். அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் செல்லும்போது நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். நான் சொல்வதை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். அவை அந்த அன்னையை பற்றி தான் நாம் சிந்திக்க இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னையை எங்கெங்கெல்லாம் காட்சி தந்தார்களோ அங்கெல்லாம் அந்த ஊர் அன்னையுடைய பேராகவே மாறிவிட்டது. பூண்டியில் அங்கே காட்சி கொடுத்தாங்க, பூண்டி புனித மாதா என்று மாறியது. வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தப்போ வேலை நகர் அன்னையாக மாறினார்கள். பாத்திமாவில் காட்சி கொடுத்தபோது பாத்திமா அன்னையாக மாறினார்கள். லூர்து நகரில் காட்சி கொடுத்தபோது லூர்து அன்னை என்று பெயர் சுட்டப்பட்டோம். வில்லியனூர், பாண்டிச்சேரியில் இருக்கிற வில்லியனூரில் காட்சி கொடுத்தாங்க, வில்லியனூர் மாதா என்று எங்கெங்கெல்லாம் காட்சி கொடுத்தார்களோ அங்கெல்லாம் அன்னையுடைய பெயர் வைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியே அன்னையினுடைய அந்த வித்தியாசம் நம்முடைய இங்கே கூட நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தில் கூட ஒரு அருள் தந்தை ஒரு புத்தகம் போட்டிருந்தார். அன்னையினுடைய பேரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் இருக்கிறது. அதே போல் நீங்கள் கேரளாவுக்கு போயிருந்தாலும் நீங்கள் அங்கே பார்க்கலாம், ஒரு ஆலயத்தில் பார்க்குறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா அன்னையினுடைய ஃபோட்டோவையும் அங்கே வைத்திருந்தார். அங்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அனைத்து ஃபோட்டோவையும் எடுத்து வைத்திருந்தார்கள். எல்லா அன்னையினுடைய பேரும் அங்கே போடப்பட்டிருந்தது. அதில் வெட்டிக்கிளி மாதா என்றெல்லாம் இருந்தது. அதில் பேரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது. நிறைய மாதாவுக்கு எங்கெல்லாம் அவர்களுக்கு அதிசயம் கிடைத்ததோ, எங்கெங்கெல்லாம் அவர்கள் குணம் பெற்றார்களோ, எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு உயிர் கொடுத்தாலோ அன்னை, அங்கெல்லாம் அதையெல்லாம் வைத்து அன்னைக்கு பெயர் சூட்டப்பட்ட ஒரு அற்புத அன்னை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னையினுடைய விழாவிலே நாம் கொண்டாடுகின்ற போது மிகவும் அன்னையினுடைய மன வலிமையை இங்கு நாம் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். மன வலிமை என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு பாங்கு. அதுவும் அன்னைக்கு ஏராளமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அவள் அன்னைக்கு அந்த காட்சி கொடுத்த போது அங்கே திருத்தூதர் அங்கே காட்சி கொடுத்து அந்த சம்மனஸ் அவருக்கு சொன்ன போது உடனடியாக அன்னை மரியாள் அங்கே மற்ற பெண்களாக இருந்திருந்தால் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள். அவை உன்னுடைய வயிற்றிலே கரு உருவாகும், ஆகவே கடவுள் உன்னை தேர்ந்தெடுக்கிறார், கடவுளுடைய பிள்ளையை நீ பெற்றெடுக்கப் போகிறான் என்று சொல்லும்போது தான் ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் மற்ற பெண்களுக்கு. ஏனென்றால் அந்த சமுதாயம் அப்படி பெண்களை வளர்த்திருந்தது. பெண்கள் வெளியிலே செல்லக்கூடாது, அங்கே யாரும் உறவினர்கள் வந்தால் கதவண்டை நின்று கொள்ள வேண்டும், பொது கிணற்றிலே தண்ணீர் எடுக்க அங்கே யாரும் இல்லாத போதுதான் போக வேண்டும் என்றெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்த அந்த சமுதாயத்திலே பிறந்த அன்னை அங்கே தன்னுடைய மன வலிமையை பெற்றுக்கொண்டு இதோ உன்னுடைய ஆண்டவருடைய அடிமை உன்னுடைய சொற்படி ஆகட்டும் என்று அங்கே தூதருக்கு தன்னுடைய வார்த்தையை சொல்கிறார், ஆம் என்று ஒப்புக்கொள்கின்றார். அது எவ்வளவு பெரிய ஆணித்தரமான வார்த்தையாக இருக்கும் என்பதை அவளுடைய உள்ளத்திலிருந்து நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு அது உணரப்படும். அங்கே அன்னையை நாம் பல நேரங்களே அழகு சுருபியாக பார்த்து பழகிவிட்டோம். நிலாவில் கால் பதித்தவளாக, அங்கே நட்சத்திரங்களை தலையிலே சூடியவளாக, அங்கே மேகங்களை தன்னுடைய ஆடையாக உடுத்தியவளாக, விண்மீன்களை தலையிலே சூடியவளாக, இப்படியாக அன்னையை வர்ணித்து அழகு பதுமையாக பல நேரங்களை மாற்றிவிட்டோம். ஆனால் அன்னையினுடைய மறுபக்கத்தையும் நாம் பார்க்க மறுத்து விடுகிறோம். ஏனென்றால் துன்பத்தின் அன்னை என்று நாம் ஒதுக்கி விடுகிறோம். அப்படி ஆலயமும் அந்த வியாகுல அன்னையும் சேர்ந்தது தான் இந்த ஆலயம். அன்னையினுடைய இந்த வியாகுலம் என்று சொல்லும்போது அவள் அங்கே பிராயத்தில் சிறு வயதில் இருந்து அவள் பட்ட கஷ்டங்கள் மற்ற பெண்களைப் போல்தான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது. தன்னுடைய குழந்தைக்கு ஒரு தாயாக உணவு சமைத்து கொடுத்திருப்பாள், அங்கே நூல் நூற்றிருப்பாள், பொதுகிளத்தில் தண்ணி கொண்டு வந்திருப்பாள், ஒட்டடை அடித்திருப்பாள், கூட்டியிருப்பாள், வீட்டை சுத்தம் பண்ணியிருப்பாள். இப்படி அனைத்து பெண்களும் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் அன்னை கன்னிமரியாள் செய்தாள் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அவைதான் இயேசுவையும் தன்னுடைய படிப்பிலும் ஞானத்திலும் வளர்த்தாள் என்பதையும் பார்க்கிறோம். ஆகத்தான் அவர் அந்த 12 வயதிலே சென்று அந்த ஏட்டுச்சுவரை எடுத்து படிப்பதற்கு உரிய அந்த வலிமையை பெற்றிருந்தார் என்றால் காரணம் அன்னை மரியாளுடைய அந்த உந்துதல். அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் இருக்கின்ற 3-4 நிகழ்ச்சியிலும் அவருடைய மன வலிமையும் துணிவையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே அன்னை மரியாளுக்கு அந்த இயேசுவினுடைய வாழ்வு கிடைக்கப் போகிறது என்று சொன்னாலும், இயேசு பிறக்கப் போகிறார் என்று சொன்னப்பட்டாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு கடைசியாக யாரை பற்றி யோசிக்கிறார் என்றால் அங்கே அவருடைய உறவினரான அங்கே எலிசபெத் அம்மாளை பற்றி சிந்திக்கிறார். அவை நாம் இங்கே பரவாயில்லை, நானும் அங்கே அவளும் கருவுற்றிருக்கிறாள், அவை எலிசபெத் அம்மாளும் அதே நேரத்தில் கருவுற்றிருக்கிறார்.
அவை அவருடைய சிந்தனை என்ன செய்கிறது? உடனே அவரை ஓடி சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அது எப்படி வந்தது என்றால் அவருடைய பெற்றோரிடமிருந்து அவருக்கு வந்தது. அவளும் ஒரு வயதான பெற்றோருக்கு பிறந்தவள் தான் அன்னை மரியாள். அவை தன்னுடைய தாய் பெற்றோர்கள் வயதான காலத்திலே குழந்தையை பெற்ற போது ஊர் நிச்சயமாக பேசியிருக்கும், இந்த வயசில் பாரு குழந்தையை பெற்று தெரியுதுங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சிறிய பிராயத்திலிருந்து அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவள். அதே வழியை தன்னுடைய உறவினரான எலிசபெத்தும் அங்கே பட்டுவிடக்கூடாது, அந்த அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் வாடிவிடக்கூடாது என்பதற்காக மலை நாட்டிற்கு ஓடி சென்றாள் என்று பார்க்கிறோம். அவளும் அங்கே மாசமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் அங்கே ஜெருசலேம்லாம் சென்று பார்த்தீர்களா என்று தெரியும். அந்த செங்குத்தாக இருக்கும் அங்கே எலிசபெத் அம்மாளுடைய வீடு பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாளுடைய வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மலை செங்குத்தாக இருக்கும். ஊட்டிக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏறி போகும்போது அப்படிப்பட்ட மலையிலே தன்னுடைய கருவையும் சுமந்து கொண்டு அங்கே எலிசபெத் அம்மாளை மன வலிமையோடு நடந்து சென்று அங்கே சந்திக்க செல்வதை நாம் பார்க்கிறோம். சந்தித்து அது மட்டுமல்ல பணிவிடை புரிந்து, அவள் பணிவிடை புரிந்தது மட்டுமல்லாமல் அவர் குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரை இருந்து முடித்து கொடுத்து விட்டு வருவதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் நாம் அங்கே சொல்கின்றோம். அந்த மன வலிமை, அங்கே அவருடைய உடலை பற்றி அவள் சிந்திக்கவில்லை, அங்கே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மன வலிமையோடு இருந்தால் என்றால் எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணமாக இருந்தது அவருடைய விசுவாசம். கடவுளின் மீது இருந்த அந்த விசுவாசம் தான் அவரை உந்தி தள்ளியது. எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத அந்த உந்துதல் விசுவாசம் அந்த இளமை பருவத்திலே அவளுக்கு கிடைத்தது என்பதனால் தான் மன தைரியத்தோடு போராடினார். கடவுளுடைய அந்த வார்த்தை கிடைத்த போது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று, கடவுளுக்கு மட்டும்தான் நான் அடிமை என்று சொன்னார். ஒருபோதும் இங்கே அடக்குமுறைகளுக்கு நான் அடிமை இல்லை, எங்களை அங்கே மிதிப்பவர்களுக்கு நாங்கள் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை, ஒரே ஒருத்தருக்கு நான் அடிமை என்றால் கடவுளுக்கு மட்டும்தான் நான் அடிமை, இதோ கடவுளுடைய அடிமை என்று, கடவுளுக்கு மட்டும்தான் அடிமை என்று சொல்லி அங்கே சூழ்வரைத்து தன்னுடைய கருவை சுமந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவை அப்படிப்பட்ட மன வலிமை உள்ளவள் அன்னை மரியாள் என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட வலிமை தான், அந்த விசுவாசம் கடைசி வரை அவளை அழைத்து சென்றது. இயேசுவை சிலுவையிலே அழைத்து போகும்போது ஒரு தாயாக அங்கேயே தடுத்திருக்கலாம், அதை ஓடி பிடித்து வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒருபோதும் அவள் செய்யவில்லை. தொடர்ந்து இயேசுடைய அந்த பணி அவளால் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதை ஏற்றுக்கொள்கின்றாள். அங்கே விசுவாசத்தை அவர் வாழ்ந்து காட்டியதால் அதை பொறுத்து கொள்கிறாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவருடைய மன வலிமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தாயாக அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவத்தை அவள் பெற்றிருந்தாள். அங்கே காணா ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கேயும் செல்லும் போது பார்க்கிறோம் எல்லோருக்கும் அந்த வேடிக்கை பார்க்கின்ற கூட்டமாக எல்லோரும் சென்றார்கள். ஆனால் அவளுக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை வந்தது, இவர்கள் காயப்பட்டு விடுவார்கள், எதுவும் உணவு இல்லை என்று சொன்னால் அவர்களை திட்டிவிட்டு செல்வார்கள் என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு உதித்தது. ஆகவே தன்னை எந்த அங்கே ஆண்டவர் அதுவரை எந்த இதுவும் செய்யவில்லை, அங்கே அவருக்கு அந்த புதுமையை செய்து காட்டினார் என்றால் காரணம் அன்னை இதுவரையும் அவள் நேரடியாக எந்த புதுமையும் செய்ததில்லை. ஆண்டவர் இயேசு வழியாக கண்டிப்பாக செய்வாள் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் எதுவும் இருக்க முடியாது. மகனிடம் பரிந்து பேசி அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அந்த அற்புதத்தை அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அது காரணம் அந்த குடும்பத்தின் மீது மற்றவர் மாதிரி அவர் பார்க்காமல் அவளுக்கென்று ஒரு தனித்துவத்தோடு இருந்தாள் என்பதை அவருடைய மன வலிமை எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். அவ்வளவு கூட்டத்திலும் தனி ஒருவளாக இருந்து அதை சாதித்து காட்டி அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை காணாவும் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அவை அருமையானவர்களே, இந்த அன்னை தான் நமக்கும் மன வலிமையை தர வேண்டும். அவருடைய மன வலிமையை தரக்கூடிய ஜெபமாலை அன்னையை அன்னையாக நாம் கொண்டிருக்கிறோம். ஜெபமாலை என்று சொல்லும்போது நற்செய்தி நாம் படிக்க கேட்டபோது சாத்தான்களையும் அழகையும் விரட்டக்கூடிய அந்த சின்னம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஹிஸ்டரிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவோ போர், ரஷ்யாவுக்கு எதிராக அதை மனம் திருந்த வேண்டும், அவர் காட்சி கொடுத்த சமயங்கள்லாம் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாள், ரஷ்யா மனம் மாற வேண்டும். துருக்கி மக்கள் அவ்வளோ பேர் போராடி கொண்டு வந்தார்கள், அவரை அடிக்கிவிட வேண்டும் என்று வந்தார்கள், பெரிய படையோடு வந்தார்கள். எல்லோரும் குறைந்த மக்கள் அந்த ஜெபமாலையை கையில் ஏந்தி அந்த படைக்கு சென்றார்கள், அனைவரையும் வீழ்த்தினார்கள் என்பதை துருக்கி சம்பவம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அவை ஜெபமாலையினுடைய அந்த வல்லமையை அன்னை வழியாக இன்றும் நாம் அதை அனுபவிக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அடுத்ததாக பல காலங்களை நாம் சொல்லலாம். அயர்லாந்திலே ஒரு முறை பெரிய போராட்டம் நடந்தது. கிறிஸ்தவர்கள் யாரும் கோயிலுக்கு செல்ல முடியாது, திருப்பலி காண முடியாது. அவர்கள் எங்காவது இயேசுவை பற்றி பேசினார்கள் என்றால் அவர்கள் சிறை சேதம் செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அயர்லாந்திலே
அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அங்கே மக்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஜெபித்தார்கள். குடும்பத்திலே சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு சாதனமாக இருந்தது எது என்றால் இந்த ஜெபமாலை தான். அதுதான் அந்த ஜெபமாலை அவர்களுக்கு அந்த வழிபாட்டை, இறை அழைத்தலை தொடர்ந்து ஆற்றுவதற்கு ஒரு அருள் சாதனமாக அமைந்தது. அவைதான் இன்றளவும் சொல்லுவார்கள். திருப்பலிக்கு அடுத்ததாக முக்கியமான ஜெபமாக சொல்வது எது என்றால் இந்த ஜெபமாலை. அதுதான் அந்த ஜெபமாலை. திவ்ய திருப்பலிக்கு அடுத்ததாக ஒரு உயர்ந்த ஜெபம் என்று சொன்னால் அது ஜெபமாலை என்று சொல்லலாம். அதை தன்னுடைய வீடுகளிலே குடும்பங்களோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். அவை அது ஜெபிக்கின்ற போது அப்போதுதான் அந்த ஜெபமானுடைய அருமை எல்லோருக்கும் தெரிந்தது. ட்ரை மாஸ் என்று சொல்வார்கள், உலர்ந்த பூசை என்று அதை அழைக்க ஆரம்பித்தார்கள். அவை திருப்பலி இல்லாத ஊர்களிலெல்லாம் இன்றும் நடக்கிறதை பார்க்கிறோம். கிராமங்களுக்கெல்லாம் நிறைய கிராமங்களுக்கு அருத்தந்தைகள் அப்புறம் தான் போக முடியாத போது மக்களே சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு திருப்பலியாக இந்த ட்ரை மாஸ் என்று ஜெபமாலை என்று அழைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அதிலே மக்கள் விசுவாசத்திலே வளர்ந்தார்கள் என்பதை அன்புக்குரிய நாம் ஒருபோதும் மறுக்கக்கூடாது. நீங்கள் லூர்து நகரிலே காட்சி கொடுத்த போது அங்கே பார்க்கலாம். அங்கே காட்சி கொடுத்த போதெல்லாம், பெருநத்தத்துக்கு காட்சி கொடுத்த சமயங்கள் எல்லாம் அன்னை மரியாள் ஜெபமாலையோடு தான் காட்சி கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அவளை ஜெபமாலை சொல்ல வைத்து அங்கே ஆசீர்வதிக்கின்றார். அங்கே தண்ணீரை முகந்து அதிலே குடித்துப்பார் என்று அந்த தண்ணீரை உருவாக்கின்றார். ஒரு சுனை ஒன்று உருவானது. அங்கே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கோயில் கட்டப்பட்டது. பிறகு அங்கே என்னை அமலோற்பம் என்று அழைக்க வேண்டும் என்று அழைத்தால் அங்கே அன்னை மரியாள் அமலோற்ப அன்னையாக அங்கே அழைக்கப்பட்டார். இதெல்லாம் செய்கின்ற போது அன்னை மரியாள் ஒவ்வொரு முறையும் பெண்ணத்தத்துக்கு மசபேர் குகையிலே காட்சி கொடுத்த சமயங்களெல்லாம் அவள் ஜெபமாலையோடு தான் காட்சி கொடுத்தாள் என்பதை தன்னுடைய சரித்திரத்தில் அவள் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாத்திமா அன்னை 18 முறை அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த போதும் அதை தான் அங்கேயும் சொல்கின்றாள். நீங்கள் எல்லா காட்சியும் கொடுக்கின்றதற்கு முன்பாக அவர்கள் ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜெபமாலை சொன்னதுக்கு பிறகுதான் அங்கே 3 சிறுவர்களுக்கும் காட்சி கொடுத்தார் என்பதை அந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்னையினுடைய அந்த புதுமை, வல்லமை, அந்த சக்தி இன்றும் செயல்படுவதை நம்முடைய அனுபவங்களிலே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஜெபமாலை சொல்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, டைம் இல்லை, நாங்கள் செய்கிற வேலையில் நாங்கள் என்ன செய்கிறது, நேரம் ஒதுக்க முடியல, பூசைக்கே போக முடியல, எங்கே ஜெபமாலை சொல்கிறது என்று சொல்கின்ற மக்களெல்லாம் பார்த்திருக்கோம். அதற்கென்று நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். வெளிநாடுகளிலே பார்க்கின்ற போது ஒரு டிரைவராக இருந்தார். ஐயோ, ஜெபமாலை செய்வதற்கு நேரமே இருக்காது. அவர் காலையிலிருந்து இரவு வரை அவர் டிரைவ் பண்ணி கொண்டே போகணும். ஓட்டுநராக இருந்ததனால் அவர் ஒரு புதுமையாக ஒரு ஜெபமாலை கண்டுபிடித்தது தான் அந்த ரிங் ரோசரி என்று சொல்வார்களே, அங்கே மோதிரத்தை கண்டுபிடித்தார். அவை அங்கே டிரைவ் பண்ணும்போது அந்த ஜெபமாலையை சொல்லிக்கொண்டு போகலாம் என்பதற்காக அவர் கண்டுபிடித்து அதிலேயே ஜெபமாலையை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு போன அந்த பக்குவத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே நேரம் இல்லை என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது எளிமையான ஜெபம், எங்கு வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் சக்தி வாய்ந்த ஜெபம் என்பதை அருமையான நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட புதுமை, வல்லமை, புரியக்கூடிய வல்லமை இதுக்கு உண்டு என்பதை உங்களுடைய நம் அனுபவங்களை நாம் நிச்சயமாக கண்டு பாவிக்கலாம். அப்படிப்பட்ட அன்னையினுடைய அருளை நாம் பெற வேண்டுமென்றால், அன்னையை நெருங்க வேண்டுமென்றால் இந்த ஆயுதம் நமக்கு தேவை. நம்முடைய பெரிய ஆட்களை பார்ப்பதற்கு, பெரிய தலைவர்களை பார்ப்பதற்கு நாம் மாலை எடுத்து செல்கிறோம். பூ மாலை எடுத்து சென்று அவரை பெருமைப்படுத்துகின்றோம். கோவிலுக்கு வருகின்ற போது கூட சில நேரங்களிலே நாம் அந்த மாலை கட்டி கொண்டு வந்து போடுகின்றோம். அவையெல்லாம் வாடிவிடும், கொஞ்ச நாளில் அதெல்லாம் காய்ந்து விடும். ஆனால் அன்னைக்கு நாம் செலுத்துகின்ற இந்த மாலை ஒரு வாடாத மாலை, எப்போதுமே அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய மாலை. அனுதினமும் அவள் நமக்கு சொல்லிக் கொடுத்த மாலை, அவள் நமக்கு இந்த மனித குலத்திற்கு கொடுத்த அந்த மாலை, இது ஒரு வாடாத மாலை. அதை நம்முடைய வாழ்வுடைய ஒரு அங்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு நேரம் இல்லை, நான் சொல்ல முடியவில்லை என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அதை நம்முடைய வாழ்வுடைய அங்கமாக ஒரு பகுதியாக நாம் அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள மறக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு தம்பதியர்கள் புல்டன்ஷனிடம் சொன்னார்கள், என்ன ஆண்டவரே, நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே ஜெபத்தை சொல்லிட்டுருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் அருணறிந்த மந்திரம் தானா, இல்லை என்ன பொருள் இருக்கிறது, இல்லை என்ன அர்த்தம் இருக்கிறது, ஒரே சொல்லை சொல்வதனால் என்ன அர்த்தம் வரப்போகுது, இதனால் என்ன பயன் என்று அவரிடம் கேட்டார்கள். புல்டன்ஷன் நன்றாக அவர்களை உற்று பார்த்தார். நீங்கள் 2 பேர் என்ன கணவன் மனைவி, உங்கள் மனைவி உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லியிருக்காரா? சொன்னாலே, காலையில் சொன்னால், மதியம் சொன்னால், இப்போ வரும்போது கூட ஐ லவ் யூ என்று சொன்னார். உங்களுடைய கணவர் சொல்லியிருக்கிறாரா? கணவர் நிறைய தடவை சொல்லுவார், வேலை வாங்கணும்னா சொல்லுவார், வேலை செய்து முடித்தால் சொல்லுவார், ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணால் சொல்லுவார், இப்போ வரும்போது கூட ஐ லவ் யூ என்று சொன்னார் என்றெல்லாம் சொன்னார். அப்படின்னா அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி
புல்டன்ஸின்னு அவங்க கணவரையும் மனைவியும் பார்த்து சொன்னார். அப்புறம் ஒருத்தர் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறோம், அவ்வளவு அன்பு கணவர் இப்போ மனைவியாக இருக்கிறோம், எங்களை போய் இப்படி சொல்லிட்டீங்களே என்று கேட்டபோது அப்போது சொன்னார், நீங்கள் தானே சொன்னீங்க ஒரே வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நாம் அருளிருந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக எப்போ பார்த்தாலும் சொல்கிறோம், அதில் அர்த்தம் இல்லைன்னு சொன்னோமே, அதனால இவர் இதை கேட்கிறார் போல் என்று நினைத்து கொண்டு அவருடைய தவறை உணர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் அங்கே ஆண்டவருடைய அனைத்து வியாகுலங்கள், அனைத்து கற்பனைகளும், ஆண்டவருடைய அனைத்து செயல்களும் அந்த திருவழிபாட்டில் சிறப்பாக இந்த ஜெபமாலையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய இயேசுடைய அந்த பாடுகள், அங்கே இயேசுடைய சிலுவையின் வழியாகத்தான் என்னுடைய ரட்சிப்பு உண்டு என்று பேதுரு சொல்வதைப் போல, சிலுவை என்று சொல்கின்ற போது என்னுடைய முழு சிலுவை, அவருடைய அடையாளம், அவர் பாடுபட்டது எல்லாத்திலும் அதில் நாம் சிந்திக்கிறோம். அடுத்து அந்த அப்போஸ்தலர் அனைவரும் சேர்ந்து இணைந்து செவிப்பதை நாம் சிந்திக்கிறோம். அடுத்து அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் மங்கள வார்த்தை சொன்ன அருமையான அந்த வார்த்தைகளை அதில் நாம் சிந்திக்கிறோம். அவை ஆழமான அர்த்தமுள்ள ஒரு ஜெபமாக இயேசுடைய முழு வாழ்க்கையும் எடுத்துச் சொல்கின்ற அற்புத மலராக இன்றும் நமக்கு கையிலே கொடுக்கின்ற ஒரு மாலையாக ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை புனிதத்துவத்தை நாம் உணர வேண்டும். ஒரு குடும்பம் என்று சொல்கின்ற போது அந்த குடும்பத்திலே ஒற்றுமை மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அந்த டிவியெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, அந்த மற்றவற்றெல்லாம் சீரியல்லாம் நிறுத்தி வைத்து விட்டு, கொஞ்சம் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 மணி சொல்லுவது, அடுத்த நாள் 20 சொல்லுவது, 30 என்று சொல்லி அதை நீங்கள் கூட்டிக் கொண்டு சென்று பாருங்கள். ஒரு குடும்பத்திலே நிச்சயமாக ஆனந்தம். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நீங்கள் ஒன்று சேருவீர்கள். எவ்வளவு இருந்தாலும் இந்த நேரம் ஜெபமாலை சொல்கின்ற நேரம், ஆகவே நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கணவர் திரும்ப வருவார். அந்த பிள்ளைகள் ஒன்றாக இணைவார்கள். குடும்பத்திலே ஒரு அமைதி ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டு குடும்பத்தை உருவாக்குவதற்கு ஒரு அற்புத சின்னமாக திருச்சபை நமக்கு இன்றும் தந்து கொண்டிருக்கிறது, தந்து வருகிறது. அதை நாம் அங்கே செயல்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புத ஜெபமாலை பங்கில் இருந்து கொண்டு நாம் அதில் வெறும் கழுத்தில் போட்டுக்கொண்டோம், காதில் போட்டுக்கொண்டோம், கையில் போட்டுக்கொண்டு இருந்தால் மட்டும் பத்தாது. அதை எடுத்து சொல்கின்ற அளவிற்கு நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். இந்த விழாவை நாம் எடுக்கின்ற போது இந்த ஆண்டிலே ஒரு முடிவு எடுப்போம். நாம் செய்கின்ற இந்த ஜெபமாலை ஒரு புனிதமான மாலை, அந்த பேய்களையும் நோய்களையும் அங்கே சிதைக்கின்ற மாலை என்பதை உணர்ந்து அழகையை அது விரட்டுகின்ற ஒரு மாலை என்று ஒன்று சொல்லி அதை நாம் சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக எல்லா குடும்பங்களும் ஆண்டவர் சொல்கின்ற அந்த அற்புத குடும்பங்களாக, அதிசயம் ஏற்படுகின்ற குடும்பங்களாக மாறும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அன்புக்குரியவர்கள், இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெயிப்போம். அன்னையினுடைய வழியாக நாம் ஜெபிக்கின்ற போது அவள் புதுமை செய்ய மாட்டாள், ஆனால் புதுமை செய்து கொடுப்பாள். தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி உங்களுக்காக செய்து கொடுப்பாள், விரைவில் கொடுப்பால், எல்லோருக்கும் கொடுப்பால் என்ற ஒரு நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பின் அருளே எம் இறைவா, உம் திரு அவையில் இருக்கின்ற அனைவரும் ஒருவர் ஒருவருக்காய் இறைவேண்டல் செய்து ஜெபிக்கவும், உம் திருப்பணியின் நிமித்தம் துன்புறும் திருப்பணியாளர்களுக்கு உறுதியான விசுவாசத்தையும் பாதுகாப்பையும் அளித்திட, இறையாட்சியின் அனைவரின் உள்ளங்களிலும் மலர்ந்திட தேவையான வரங்களை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, உமது பிள்ளைகளாகிய இறைமக்களின் மெய்ப்பாளர்களாக விலகும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், எம் பங்கு குருக்களையும் சிறப்பாக இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருள் பணியாளர் பி. அந்தோணி அல்போன்ஸ் அவர்களையும் ஆசிர்வதியும். அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்மா நலம் தந்து தொடர்ந்து உம் பணியை ஆற்றிட தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு செய்ய எம்மை அழைத்த எம் இறைவா, எம் பங்கின் 277வது ஆண்டு பெருவிழா நவநாள் திருப்பலியை இன்று சிறப்பிக்கும் பக்த சபைகள், சபை சங்கங்கள் சார்ந்த குடும்பங்களான எம் பங்கு மக்களை ஆசீர்வதித்து அனைவரும் ஒரே மனதுடனும் சமாதானத்துடனும் வாழ வளர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடலே எம் இறைவா, கிறிஸ்துவ நண்பர்களாக இறுதி வரை வாழ்வோம்.
எந்த சூழ்நிலையில் தடுத்தாலும் வலிமையோடு வாழ தேவையான அருளை எம் பங்கில் உள்ள இளைஞர், இளம் பெண்கள் மற்றும் வளர் இளம் பருவத்தினருக்கு தேவையான அருளை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறிய அன்பு இயேசுவே, இது நாங்கள் உண்மையில் சமர்ப்பிக்கின்ற மன்றாட்டுகளை தயவாய் கேட்டருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், தந்துவிட்டேன் கேட்டிடுமே என்னவரே, தந்துவிட்டேன் கேட்டிடுமே என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அப்பரசம் கொண்டு வந்தேன் நன்குருவே காணிக்கையாய், நன்குருவே காணிக்கையாய், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடனாய் மாற்றியதை, உமதுடனாய் மாற்றியதை. அப்பரசம் கொண்டு வந்தேன் நன்குருவே காணிக்கையாய், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடனாய் மாற்றியதை. அனுதின உணவாகும் கோதுமை மணி போல, அனுதின உணவாகும் கோதுமை மணி போல, மாற்றிடுவேன் என்னையுமே என்னவரே, மாற்றிடுவேன் என்னையுமே என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா?
சகோதர சகோதரி, நீங்கள் நானுமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருவனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோராகவுமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் மணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினில் இட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தம் கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பைவான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் ஆற்றிலும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதனை ஆராதனை தேவ ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை தேவ ஆராதனை ஆராதனை. அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
ஆராதனை ஆராதனை தேவ ஆராதனை 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 தேவ ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்குடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இதோ இந்த நாளிலே இத்திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கனிவாய் செவி சாய்த்தருளும். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பயணிகளாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து பக்த சபையை சார்ந்த குடும்பங்களையும் உறுப்பினர்களையும் அவருடைய வேண்டுதல்களையும் உமது திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழுவோம் என் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உம்முடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். அன்னை வழியாக நமக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மன வலிமையும் தரக்கூடிய வல்ல இயேசு, இவற்றினை திருவந்தருக்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வீக ராகம் தேவா உன் நினைவாக உருவான ராகம். தேவா உன் நினைவாக உருவான ராகம். என் பாடல் தானே உன் கோவில் நாடும். என் பாடல் தானே உன் கோவில் நாடும். அரங்கேறும் வேளை ஆனந்தமே உயிரே வருக, உறவை தருக. உயிரே உனக்கு
சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன்னாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன்னாமம் தானே நெஞ்சார பாட, உன்னாமம் தானே நெஞ்சார பாட, சுகமான ராகம் நான் பாடும் பாடல். உயிரே வருக, உறவை தருக. உயிரே உனக்காக உருவான பாடல், உறவே உனக்காக நான் பாடும் பாடல். தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ் அருளடையாளத்திலேயும் திருமணின் இறப்பையும் உயிர்ப்பினையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறைவுரையிலே கேட்டது போன்று எனக்கு ஒருவரை தெரியும். அவர் மிகவும் அழகானவர், மிகவும் அன்பானவர், ஆனால் மிகவும் சொல்லுங்க யாராவது, மிகவும் அழகாக முடி வைத்திருந்தவர், ஓடி ஆடி விளையாடக்கூடியவர். அவரை எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து எனக்கு தெரியும். அவர்தான் அருட்தந்தை அந்தோணி அல்போன்ஸ் அவர்கள். இன்றைய நாளே வந்து நமக்காக நல்லதொரு அருமையான திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சொன்னது போன்று இந்த பீடத்தில் திருப்பலி வைப்பதற்கு எல்லாருக்குமே கொடுத்து வைக்காது. அது அவருக்கு நீண்ட நாட்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிற்பாடு நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தருகின்றார் இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்காக. 4 அத்தைகளும் நம்முடைய பங்கில் திருச்சியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது நாங்களாம் திருவிழாவுக்கு வருவோம். அப்போல்லாம் வீட்டிலிருந்தே நாங்கள் என்ன செய்வோம், கூட்டம் பெருசாக இருந்துச்சுன்னா வீட்டிலிருந்தே திருப்பலியை கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு மிகவும் அருகாமையில் இருந்து திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்திருக்கின்றார்கள். தந்தையவர்களுக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கணும். அந்த வாய்ப்பு சாதாரண ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடவுள் வந்து வான்மலையை அங்கிருந்து கொடுத்து நமக்கு சிறப்பான ஒரு ஆசீர்வாத நாள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மழை வந்தால் எப்பவுமே அது ஆசீர்வாதம் தான். மழை காலம் வந்தால் கூட எல்லா நாளும் நமக்கு மழை பெய்யுறது கிடையாது. ஆனாலும் மழை பெய்கின்ற நாட்கள் எல்லாமே சிறப்பான நாட்கள். எனவே இந்த நாள் வந்து நமக்கு சிறப்பாக ஜெபித்து சிறப்பாக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்ற அருட்தந்தை அந்தோணி அல்போன்ஸ் அவர்களுக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போற்றுவார்கள். தந்தை அவர்கள் பிச்சூரிலே பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். பட்டுக்கோட்டையிலே தலைமை ஆசிரியராக இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் மறை மாவட்டத்தினுடைய கல்வி பணிக்குழு செயலராகவும் இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது தான் தஞ்சை மறை மாவட்டத்தில் இருக்கிற பெரிய பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஏறக்குறைய 2000 மாணவர் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடமாக இருக்குது. இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2000 பிள்ளைங்க படித்தா தமிழ் மீடியத்தில் அது பெரிய விஷயம். சரிங்களா? அந்தளவுக்கு 2000 பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு
அதோட இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் பார்த்து மிகவும் பக்குவமாக பள்ளிக்கூடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தந்தை அவர்கள், உங்கள் சார்பு என்னுடைய சார்பு மனமார்ந்த நன்றிகளை நாம் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நான்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். திருச்சியில் இல்லாமல் தஞ்சாவூர்லேருந்து எங்களை அழைத்து மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்தி இந்த திருத்தலத்துக்கு வர வைத்த என்னுடைய குடும்ப நண்பரும் என்னுடைய சகோதரர் போல் இருக்கின்ற என்னுடைய தம்பி அவர்கள் தாமஸ் அவர்களுக்கும் உதவி தந்தை அவர்களுக்கும் இப்படி சிறப்பாக அருமையாக திருவடை பாட்டு எடுத்து செய்த கேட்டகிசம் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் மற்றும் அனைவருக்கும் மக்களாகிய உங்களுக்கும் இறை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வருவோம். திருப்படி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆச்சரியமான மாதாவே, நல்லாலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்குரிய கன்னிகையே, ஸ்துதிக்க யோக்கியமான கன்னிகையே, சக்தியுடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயை மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, தர்மத்தினுடைய கண்ணாடியே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. புனித ஜெபமாலை மாதாவை நோக்கி ஜெபம். ஓ புனித கன்னி மரியாயே, ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மகா பேறு பெற்றவளே, தந்தையாகிய இறைவனின் தவ புதல்வியே, இறைவனும் மனிதனுமான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
அற்புத கன்னித்தாயே, பரிசுத்த ஆவியானவரின் உன்னத தர்ம பத்தினியே, உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியானவரின் மீட்பு பணியில் பங்கு பெற்ற எங்களுடன் இரட்சகியே, உமது திருமகனின் தெய்வீக அன்பின் இறுதி விருப்பத்தை ஏற்றுக்கொண்டதா எங்களுக்கு கிடைக்க பெற்ற அன்பு நிறைந்த அன்னையே, மகிமையில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவோடு விண்ணக மன்னக அரசியாக முடிவுடைய பெற்றவளே, உம்மிடத்தில் ஒரு வரத்தை நாங்கள் இறந்து கேட்கிறோம், அதை நீர் ஒருபோதும் எங்களுக்கு மறுக்க மாட்டீர் என நம்புகிறோம். அதாவது உமது இடைவிடாத ஆசிகளையும் எங்கள் எல்லோருக்கும் தயவோடு தந்தருளோம். இன்று உமது மலரடியை பற்றி கொண்டு அம்மா உமது அடியோர்களை ஆசிர்வதிக்கும் வரை உமது திருப்பாத பிடியை விடமாட்டோம் என்று நாங்கள் இப்போது சொல்வதை நினைவு கூர்ந்தருளும். நீர் ஏற்கனவே அடைந்துள்ள மகிமையோடு வெற்றியடின் அரசு என்று உம்மை அழைப்பதற்கு காரணமாகிய தொன்று தொட்டுமக்கு பாசத்தோடு சூடப்படும் வாடாமாலையாகிய ஜெபமாலையோடு நாங்கள் இன்று கெஞ்சி கேட்கும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைமை குருவாம் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து எங்களுக்காக வானக தூயகத்தில் மன்றாடுகிறீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உலகிற்கு நிலையான சமாதானத்தையும் எங்கள் பரிசுத்த தந்தையிலோ திருச்சபையில் பணிபுரியும் அனைத்து ஆயர்களுக்கும் குருக்கள் கன்னியர்களுக்கும் உமது மகிமையை பரவ செய்யும் அனைவருக்கும் சிறப்பான ஆசிகளையும் சேர்த்து பெற்று தருவீராக. உமது திருநாமத்தை பெற்று புனித வியாகுல மாதா கோவில் என்றும் புனித ஜெபமாலை மாதா கோவில் என்றும் வழங்கும் இந்த பூர்வீக புனித ஆலயத்தை சேர்ந்த பங்கு மக்கள் அனைவரையும் உமது திருமுக தரிசனம் பெற கூடியிருப்பவர்களையும் உமது ஜெபமாலையை ஜெபித்து அதன் பக்தியை பரவ செய்வர்களையும் உமது அடைக்கலத்தில் சேர்த்தருள்வீராக. ஓ மரியாயின் புனித ஜெபமாலையே, இறைவனோடு எங்களை ஒன்றிக்கும் இனிய சங்கிலியே, சம்மனசுக்களோடும் மோட்சவாசிகளோடும் எங்களை உறவாக்கும் சிநேக பந்தனமே, நரக கூலிகளை எதிர்க்கும் பயம் அணுகாத ஒப்பரிகையே, சாதாரணமாக கப்பல் மோதி விடையும் இடத்தில் கட்டப்பட்ட உண்மையான துறைமுகமே, இனி ஒரு காலம் உன்னை விடமாட்டோம் என உறுதி கூறுகிறோம். எங்கள் ஜீவியத்தின் முடிவில்
உன்னை பக்தியோடு முத்தி செய்யும் பாக்கியத்தை பெறுவோமாக. எமது மரணிக்கும் உதடுகளின் கடைசி வார்த்தைகள் பொம்பேய் கணவாயின் ஜெபமாலை அரசியே என்னும் உன்னத மொழிகளாக அமைவனவாக. பன்னிரு விண்மீன்களை முடியாக சூடிய அன்புக்குரிய எங்கள் அன்னையே, பாவிகளின் ஏக அடைக்கலமே, கஸ்திப்படுவோருக்கும் மேலான தேற்றரவே, மன்றாடும் திருச்சபைக்கு முன்மாதிரியே, விடியற்கால விண்மீனாக எங்கள் வாழ்வில் உதித்தருளும். நீ திருவாய் மலர்ந்தருளியபடியே எல்லா தலைமுறைகளோடும் சேர்ந்து பாக்கியவதி என நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம். உமது திருநாமம் இப்பூவுலகில் இப்போதும் எப்போதும் வாழ்த்தப்படுவதாக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள் பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள் பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள் பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை நிகழ்வுகளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.